ஈரோடு மாவட்டம் ஆந்தியூரை அடுத்த எண்ணமங்கலத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்கான தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்படாமல் கிடப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். அந்த பகுதியில் தெருவிளக்கு வசதி இல்லாததால் இரவு நேரத்தில் அவ்வழியாக வருபவர்கள் பள்ளத்தில் விழும் அபாயம் இருப்பதாக தெரிவித்த அவர்கள் உடனடியாக அந்த பள்ளத்தை மூட ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் சாரல் விழாவை ஒட்டி பாரம்பரிய உணவு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கம்பு, கேழ்வரகு, சாமை, வரகு, குதிரை வாலி, திணை உள்ளிட்ட தானியங்களால் செய்யப்பட்ட தின்பண்டங்கள், உணவு வகைகளை பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. திரளான சுற்றுலா பயணிகள், உள்ளூர் பள்ளி மாணவிகள் அதிக ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததுடன் விருப்பமான உணவுகளை வாங்கி சாப்பிட்டு சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காடையாம்பட்டி பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்கிருந்த தற்காலிக பாலம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த மக்கள் போக்குவரத்து தடைபட்டதால் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். எனவே தற்காலிக சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.